Hi, I'm Ranjana Kumravil. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக மெயினா நான் ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்ல போறேன். அதை ஃபாலோ பண்ணனா நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் அச்சீவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஓல்டர் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. சோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்கன்னா 60 வரைக்கும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்ப வந்து 55, 50 அந்த ரேஞ்சஸ்ல இருக்காங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாமே 40 to 45 அந்த ஏஜ்ல வந்துட்டு ரிட்டையர் ஆகணும்னு விரும்புறாங்க. பிகாஸ் ஆனா இது எல்லாத்துலயும் விட முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, த டைம் ஃப்ரேம் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற டைம் ஃப்ரேம்னு பாத்தீங்கன்னா அந்த 25 இயர்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் போற ஜாப்ல இருந்து அந்த 40 இயர்ஸ் அவங்களோட 40th இயர் வரைக்கும் அந்த 15 இயர்ஸ் தான் கோல்டன் பீரியட் டு சேவ் ஃபார் யர் ரிட்டையர்மெண்ட் பர்பஸ். சோ இந்த மாதிரி பீரியட்ல நம்ம முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். மெயினா நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்துட்டு இட் ஷுட் கிவ் யூ 15% ஆவது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இட் ஷுட் பீட் த இன்ஃபிளேஷன். விலைவாசிய வந்துட்டு கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பா 15% மேல ரிட்டர்ன்ஸ் இருக்க ப்ராடக்டா சூஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டாவும் இருக்கும். பிகாஸ் அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல கண்டிப்பா 12 to 15% பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாசிபிள். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டெட், அதாவது லோன்ஸ் எதுவும் பெரிய கமிட்மெண்டா நீங்க வச்சுக்காதீங்க. அப்கோர்ஸ் இஎம்ஐ லோன் இல்லாம இருக்க முடியாது. பட் ஆனா நம்ம ஒரு பெரிய கார்பஸ் என்னோட 40th இயர்ல நான் ரிட்டையர் ஆகணும், ஒரு 2 crore 3 crore சேர்த்தணும், இல்ல ஒரு 1 crore சேர்த்தணும் நீங்க பிளான் பண்றீங்கன்னா உங்களோட இன்கம்க்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஜீரோ டெட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எஸ்ஐபிஏ ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 10,000 இல்ல 20,000 ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு 50,000 பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு 10 to 15% ஆவது இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இந்த 15 இயர்ஸ் உங்களோட கோல்டன் பீரியட் ஃபார் சேவிங் யுவர் ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பா வந்துட்டு வில் பி பெட்டர். நீங்க அட்லீஸ்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் SWPல நம்ம 1 crore கார்பஸ் இருந்தா எவ்வளவு இன்கம் எடுக்கலாம், கேபிட்டல் எப்படி க்ரோ ஆகும், அது எல்லாமே போட்டிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த 3 கோல்டன் ரூல வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இட் ஷுட் பீட் த இன்ஃபிளேஷன். செகண்ட் வந்து மேக்ஸிமம் லோன்ஸ் இல்லாம பாத்துக்கணும். தேர்ட் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 15%